ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் ரெசிபியான கார்த்திகை இனிப்பு அப்பம் எப்படி செய்யலாம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அரிசியை ஊற வச்சு அரைக்காமல் கடையில் வாங்கின அரிசி மாவை பயன்படுத்தி நல்ல டேஸ்டான சாஃப்டான இனிப்பு அப்பம் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கங்க. கடையில் வாங்கின அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் அளந்து எடுத்துக்கலாம். அடுத்து அதே 1 கப் அரிசி மாவுக்கு 3/4 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கங்க. இந்த வெல்லத்தில் தூசு மண் இல்லாதனால நான் அப்படியே சேர்த்துருக்கேன். அப்படி இல்லைன்னா இந்த வெல்லத்தை கொஞ்சமாக தண்ணியில் நல்லா கரைச்சி வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் சேர்த்துக்கங்க. ஒரு மீடியம் சைஸ் நல்ல பழுத்த வாழைப்பழத்தை நறுக்கி சேர்த்துக்கங்க. ஒரே 1 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துக்கங்க. வாசனைக்காக 2 ஏலக்காய் சேர்த்துக்கங்க. அடுத்து இதில் ஒரு 3/4 கப் அளவுக்கு கொஞ்சம் வெதுவெதுப்பான சுடு தண்ணி சேர்த்துக்கங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூனை வச்சு லேசாக கலந்து விட்டுக்கங்க. இல்லைனா அரைக்கும் போது தண்ணி வெளியே வர வாய்ப்பு இருக்குது. ஒரு முறை கலந்து விட்டதுக்கப்புறம் உங்களால் எந்த அளவுக்கு மையை அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அவ்வளவுதான். இப்போ இதை வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடுங்க. 1 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். மாவு நல்லா ஊறி அப்பம் நல்லா சாஃப்டாக வரும். இந்த மாதிரி 1 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா 1 மணி நேரத்துக்கு அப்புறமா கொஞ்சமாக நெய்யில் பொடியாக நறுக்கிய தேங்காயை நல்லா இந்தளவுக்கு செவக்க வறுத்து இதில் சேர்த்துக்கங்க. அடுத்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க. கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஆப்பசோடா, இட்லி ஆப்பத்துக்கு சேர்க்குற ஆப்பசோடா சேர்த்துக்கங்க. ஆப்பசோடா கரையிறதுக்காக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து திரும்பவும் ஒரு முறை எல்லாமே நல்லா சேர்ந்து வர மாதிரி கலந்து விட்டுக்கங்க. இந்த சமயத்தில் உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டால் சேர்த்துக்கங்க. ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது. தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கங்க. அவ்வளவுதான், நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை சூடு பண்ணிக்கங்க. எண்ணெய் ஓரளவுக்கு சூடானதும் நாம் கரைச்சி வச்ச மாவை ஒரு கரண்டியாக சேர்த்துக்கங்க. ஒரு அப்பம் மேலே எழுந்து வந்ததும் அடுத்த கரண்டி மாவை சேர்த்துக்கங்க. இதே மாதிரி உங்கள் பேனோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அப்பத்தை சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. ஒரு பக்கம் நல்லா இந்தளவுக்கு செவந்து வந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி விட்டுக்கங்க. 2 பக்கமும் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா இப்போ நாம் இதை வெளியே எடுத்துடலாம். அவ்வளவுதான். இதே மாதிரி எல்லா மாவையும் சேர்த்து சின்ன சின்ன அப்பமாக பொரிச்சு எடுத்துக்கங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அப்பம் பார்த்திங்கன்னா 2 நாள் கூட கெட்டு போகாது, ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.